நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் அருகே சின்னப்பள்ளத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் அதிக பாரம் ஏற்றிய பிக்கப் வாகனம் ஏற்றமான சாலையில் மேல் நோக்கி சென்றுள்ளது. அப்போது அதிக பாரம் காரணமாக பிக்கப் வாகனம் மேல் நோக்கி செல்ல முடியாமல் இறக்கமான சாலையில் பின்னோக்கி அதிவேகத்தில் தறிகட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சாலையில் அண்ணா ராமசாமி நகரை சேர்ந்த 58 வயதான ஏசுதாஸ் சகாயம் என்பவர் தினசரி பணிக்காக சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது பின்னோக்கி வந்த பிக்கப் வாகனம் சகாயம் என்ற முதியவர் மீது மோதி அவரை இழுத்துக்கொண்டு தனியார் கட்டிட சுற்றுச்சுவர் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த முதியவரின் சடலத்தினை வாகனத்தின் பின்பக்கத்தில் சிக்கியிருந்ததை அப்பகுதியினர் போராடி மீட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்திற்கு காரணமான பிக்கப் வாகனத்தை இயக்கிய தமிழ்மணி பிரபாகரன் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடி காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். இது குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.